ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஐ ஆம் த ஃபேட்டட் வில்லன் மன்ஹுவாவோட எபிசோட் 43ல இருந்து 45 வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த மன்ஹுவாவை நம்ம தமிழனி அனிமேஷன் எக்ஸ்பிளனேஷன் பிரதர் கண்டினியூ பண்றதுனால நாம இதோட இந்த சீரீஸை நிப்பாட்டிட்டு அடுத்த வீடியோல இருந்து ஒரு புது மன்ஹுவாவோட சந்திக்க போறோம். சரி வாங்க, இந்த எபிசோட்ஸ்ல நம்ம வில்லன் தலைவன் என்ன பண்ணாருன்னு பாத்துடலாம். தலைவன் கூச்சாங்கே இப்ப ஃபுல் வில்லன் மோடுக்கு வந்துட்டாரு. எல்லார் முன்னாடியும் யுமிய பார்த்து ரொம்ப கொடூரமா, உன்னால என் விருந்தினர்களை சந்தோஷப்படுத்த முடியலனா ராத்திரியில இங்க இருக்க தேவையில்லை, கிளம்புன்னு மிரட்டுறாரு. இதை கேட்டு நம்ம பைலிக்கு ரத்தம் கொலிக்குது. என் வருங்கால பொண்டாட்டிய பார்த்து இவன் எப்படி பேசலான்னு துடிக்கிறான். ஆனா யுமி அங்கதான் ஒரு ஆஸ்கார் லெவல் ஆக்டிங் பண்றா. சாங்கேயோட காலடியில விழுந்து கிடக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவனுக்கு பின்னாடி போறா. போகும்போது பைலிய பார்த்து ஒரு சோகமான லுக்கு விடுறா பாருங்க. அதுல நம்ம பைலி மொத்தமா கவுந்துட்டான். இருடா சாங்கே, எப்படியாவது இன்டர்மீடியேட் கிங் நிலைக்கு வந்து உன்னை தவிடு புடியாக்குறன்னு சபதம் எடுக்கிறான் அந்த அப்பாவி குட்டி. ஆனா உண்மை என்னன்னா, இது எல்லாமே நம்ம தலைவன் போட்ட மாஸ்டர் ஸ்கெட்சு. சாங்கேயும் யுமியும் தனியா இருக்கும்போது அவங்க பிளான பத்தி பேசுறாங்க. பைலி ரொம்ப மானம் பாக்குற குடும்பத்துல இருந்து வந்தவன். அதனால சாங்கே அவனை நேரடியா தாக்காம மத்தவங்க முன்னாடி அவனை ஒரு கோழை மாதிரி காட்டிட்டாரு. இப்போ அந்த ஊரே அவனை பார்த்து தாம் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சுக்கிற பயந்தாங்கொல்லின்னு கிண்டல் பண்ணும். இந்த அவமானத்தை தாங்க முடியாம பைலி கண்டிப்பா ஈலிங் கூட சேர்ந்துகிட்டு சாங்கைய திருட்டுத்தனமா அட்டாக் பண்ண வருவான். அப்போ அவங்க 2 விதியின் மகன்களையும் ஒன்னா பிடிச்சு அறுவடை பண்ணிடலாங்கிறது தான் தலைவனோட பிளான். தலைவன் சொன்னதுக்காக யுமி இப்போ பைலிய சந்திக்க போறா. அங்க போன யுமி அப்படியே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அழுது சீன் போடுறா. சாங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இந்த ஈவெண்ட் முடிஞ்சதும் என்னை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுன்னு கெஞ்சிரா. நம்ம பைலி இதை அப்படியே நெஜம்னு நம்பிட்டான். கண்டிப்பா நான் உன்னை மீட்டுட்டு போவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவகிட்ட ஒரு மேஜிக் தாலிஸ்மான கொடுத்து எப்போ ஆபத்து வந்தாலும் எனக்கு தகவல் சொல்லுன்னு சொல்றான். யுமியும் அதை வாங்கிக்கிட்டு சாங்கே கூப்பிடுறான், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நக்கலா சிரிச்சுக்கிட்டே கிளம்புறா. பாவம் நம்ம பைலி. அவன் என்ன நினைக்கிறான்னா, யுமி ரொம்ப கஷ்டப்படுறா, அவளை எப்படியாவது கூசாங்கி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சபதம் போடுறான். ஆனா அந்த தகவல் தொடர்பு கட்டான அடுத்த செகண்டு நம்ம யுமி தன்னோட ஒரிஜினல் முகத்தை காட்டுறா பாருங்க. அறிவு கெட்ட பயலேன்னு அவனை திட்டிட்டு அவனோட அந்த பாசத்தை பார்த்து நக்கலா சிரிக்கிறா. இங்கதான் நம்ம பைலி ஒரு பெரிய தப்பு பண்றான். யுமிய காப்பாத்தணும்னா கண்டிப்பா ஏலிங்க சந்திச்சே ஆகணும்னு முடிவு பண்ணி அவனை தேடி போறான். அதாவது ஆடு தானா வந்து வலையில விழுது. இன்னொரு பக்கம் நம்ம தலைவன் கூசாங்கே கிட்ட அந்த மேஜிக் தலிஸ்மான் இருக்கு. யுமி அங்க நடந்த எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட தலைவனுக்கு ரிப்போர்ட் பண்றா. இதை கேட்ட சாங்கே, இந்த பைலி ஒரு காதல் பைத்தியம், பழைய காலத்துல காதலெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதிகாரமும் அந்தஸ்து மட்டும்தான் முக்கியம்னு இந்த முட்டாளுக்கு தெரியலையேன்னு நக்கலா சிரிக்கிறாரு. யுமிய பார்த்து, நீ அந்த நிப்பா நிப்பி நாடகத்தை தொடர்ந்து ஆடு, அவன் எப்போ ஏலிங்க சந்திக்கிறான்னு எனக்கு உடனே அப்டேட் கொடுன்னு ஆர்டர் போடுறாரு. தலைவன் வேற லெவல் பிளான்ல இருக்காரு. அப்போதான் அங்க நம்ம கிரவுன் பிரின்சஸ் ஏ மிங்காங் வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஏலிங்குக்கு லேசா உதறுது. அவன் நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறான். மிங்காங் தன்னோட ஃபீனிக்ஸ் பறவையிலிருந்து கீழே இறங்குனதும் நம்ம சாங்கே ரொம்ப நல்லவ மாதிரி வரவேற்க போறான். ஆனா நம்ம பேரரசி அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காம செம பல்பு கொடுக்குறாங்க. சாங்கே உடனே அவங்கள கிண்டல் பண்றான். என்ன மிங்காங், இங்க ஏதோ எரியற வாசனை வருதே, ஒருவேளை யாராச்சும் பொறாமையில எரியறாங்களோன்னு நக்கலா கேக்குறான். யாஞ்சி மிங்காங் மேல கோவமா இருக்காங்கன்னு தலைவனுக்கு தெரியுது. அதான் ரொம்ப தெளிவா விளக்குறான். யாஞ்சி என்னோட ஒரு சாதாரண வேலையாளி மட்டும்தான்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அடுத்ததா சாங்கே ஒரு மாசான ஆஃபர் கொடுக்கறான் பாருங்க. அங்கதான் அவரோட புத்திசாலித்தனமே இருக்கு. யாஞ்சி சொன்னா, நீ ஒரு கள்ளனை பிடிக்க போய் அவன் தப்பிச்சிட்டு போல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ சொன்னா அவனை ஒரு நாய மாதிரி அடிச்சு துரத்தி உனக்காக கொல்லுவேன்னு சொல்றான். இதை கேட்டதும் மிங்காங் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இவனுக்கு ஏலிங்க யாருன்னே தெரியாது, ஆனா எனக்காக ஒருத்தவனை கொல்ல தயாரா இருக்கானே, ஒருவேளை இவன் உண்மையாலுமே மாறிட்டானோன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் ஆரம்பிக்குது. யாரையும் கொல்ல தயார்னு ஒரு வார்த்தைய சொன்னாரு பாருங்க, அது மிங்கோங்கின் மனசுல ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு. இவன் ஏன் எனக்காக ஏலிங்க கொல்லணும்னு சொல்றான்னு அவங்க யோசிக்கும் போதே அங்க பேக்ரவுண்ட்ல டிங் டிங்னு சத்தம். நம்ம சிஸ்டம் கூசாங்கேவுக்கு சில லக் பாயிண்ட்ஸை அள்ளி கொடுக்குது. சாங்கே இப்போ மெதுவா மிங்கோங்கிடம், மிங்கோங், நீ எதுக்காக அந்த ஏலிங்க கொல்லணும்னு நினைச்ச? காரணம் இருந்தா சொல்லு, இல்லனா நானே கண்டுபிடிச்சுப்பேன் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு.
மிங்கோங் இப்போ லேசா வெக்கப்பட்டுக்கிட்டே உண்மைய சொல்றாங்க. அந்த ஏலிங்கிடம் ஏன்ஷியன்ட் ரீஇன்கார்னேஷன் புக்ஸ் இருக்கு, அது எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம சாங்கே ஒரு மரண கிண்டல் பண்றான் பாருங்க. என்னது, ஒருத்தங்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை திருடுறதுக்காக அவனை கொல்ல போனியா? நாம எல்லாம் பெரிய ராயல் ஃபேமிலி, ஒருத்தங்கிட்ட இருக்கிறத லூட் பண்ண போறது எவ்வளோ கேவலம் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிங்கோங்க அசிங்கப்படுத்துறான். அடப்பாவமே, உலகத்திலேயே பெரிய லூட்டிங் பார்ட்டி இவன்தான். ஆனா இப்போ இவன் பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய யோக்கியன் மாதிரி இருக்குல்ல. மிங்கோங்குக்கு செம கோவம் வருது. நீ என்னவோ பெரிய யோக்கியன் மாதிரி பேசாத, நீ என்னை விட ரொம்ப கொடூரமானவன்னு கத்துறாங்க. ஆனா நம்ம தலைவன் டக்குன்னு அவங்க கைய பிடிச்சு ஒரு ரொமான்டிக் லுக்கு விடுறான். மிங்குங், இந்த மாதிரி அழுக்கான வேலைகளை எல்லாம் என்கிட்டயே விட்டுடு, இதெல்லாம் உனக்கு அழகா இல்ல. உன் கேரக்டர்ல இந்த மாதிரி ஒரு கரையை நான் விரும்பல. அப்போதானே நீ என்னோட அழகான மனைவியா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கவிஞன் மாதிரி பேசுறான். இத பார்த்த மிங்கோங் இவனுக்குள்ள இருந்த கவிஞன் எப்ப முழிச்சுக்கிட்டான்னு குழம்பி போய் நிக்கிறாங்க. தலைவன் போடுற இந்த ஐஸ்ல பேரரசி கரைய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா காட்சி தாவோட்டியான் பேலஸ்க்கு மாறுது. அங்க இருக்கிற பிரின்சிபல் மற்றும் எல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இம்மார்டல் பாத்த திறக்க போறத பத்தி பேசுறாங்க. அங்க நிறைய அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரியே ஆபத்தும் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு எல்டர் கவலைப்படுறாரு. ஒருவேளை அங்க வர்ற சீடர்கள் யாராச்சும் கொல்லப்பட்டா அந்த பழி நம்ம மேலதான் வரும்னு. ஆனா அந்த பெண் எல்டர் அங்க நிறைய பண்டைய மர்மங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இம்மார்டல் பாத் திறக்க போகுது, அங்க போற இளைஞர்களுக்கு ஆபத்து அதிகம்னு எல்டர்ஸ் எல்லாம் சீரியஸா கவலைப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு எல்டர் ரொம்ப சாவஜா ஒரு ஐடியா கொடுக்கறாரு பாருங்க. அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா, உள்ள போறவங்க செத்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லன்னு வெளியே ஒரு டிஸ்க்ளைமர் போர்டை போட்டுடுவோம், வர்றவங்க அவங்க ஓன் ரிஸ்க்ல வரட்டும்னு ஒரு போடு போடுறாரு. மத்த எல்டர்ஸும் ஆமா இதுதான் சரி, நம்ம பேலஸோட பேருக்கு கலங்கம் வரக்கூடாது, இதுக்கு மேல நம்மால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன ஒரு பொறுப்பான எல்டர்ஸ் இல்ல. அடுத்ததா அந்த டாவோட்டியான் பேலஸை முன்னின்று நடத்த போற அந்த வாரிசு சக்சஸர் யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. அவங்க கிட்ட இருக்கிற 5 மெயின் சீடர்கள்ல நம்ம ஜாவோ யாங் ஏற்கனவே நம்ம தலைவன்கிட்ட அடிபட்டு ரத்தங்க கிட்ட பேலஸை விட்டு ஓடிட்டான். மீதி இருக்கிற 3 பேரு தியானத்துல இருக்கிறாங்க. அவங்க எப்போ வெளியே வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. மீதி இருக்கிற சீடர்களை பார்த்து எல்டர் யான் போட்டு தாக்குறாரு. இவங்கெல்லாம் உருப்படாதவங்க, இவங்கள வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. எல்லாரும் இப்போ எல்டர் லீ சி பக்கம் திரும்புதாங்க. லீ சி செம கடுப்பாகி, என்ன ஏண்டா பாக்குறீங்க, கூசாங்கேவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கும் அவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட பகையை இதுல கொண்டு வர மாட்டேன்னு கத்துறாரு. ஆனா மத்த எல்டர்ஸ் ஒரு கசப்பான உண்மையை ஒத்துக்கிறாங்க. கூசாங்கே இப்போ இளைய தலைமுறையிலேயே ரொம்ப பலசாலி. அவன் மட்டும் பேலஸை ரெப்ரசன்ட் பண்ணா அவங்க அந்தஸ்து உலகத்துல எங்கேயோ போயிடும். அவன் என்னதான் வில்லத்தனம் பண்ணாலும் முன்னோர்களுக்கு எதிரா திரும்ப மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில இப்போ அவங்க இருக்காங்க. கடைசியா வேற வழியே இல்லாம கூசாங்கையை தான் வாரிசாக நியமிக்கணும்னு எல்டர்ஸ் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இங்க தான் தலைவன் கூசாங்கையோட மாஸ்டர் பிளான் வேலை செய்யுது. அவர் விரிச்ச வலையில இப்போ எல்டர்ஸே வந்து விழுந்துட்டாங்க. இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு நண்பா. கூசாங்கே போய் பதவி கேட்கல, இந்த எல்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாங்கையை சந்திச்சு ப்ளீஸ் எங்களுக்காக அந்த பதவியை ஏத்துக்கோன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. தலைவன் சும்மா உக்காந்த இடத்துல இருந்தே காய்களை நகர்த்தி மொத்த பேலஸையும் தான் கைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான் காய்ஸ், கூசாங்கே இப்போ அந்த பதவியை ஏத்துப்பாரா இல்ல அங்கேயும் ஒரு சின்ன நாடகம் ஆடுவாரா? தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.